இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வர போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அரணாய் கோட்டையாக இருப்பதால் அவரை பற்றி கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதெல்லாம் தடுத்து நிறுத்த போகிறது யார்? நம்ம ஏசப்பா. அரணாய் கோட்டையாக இருப்பதால் அவரை பற்றி கொள்ளுங்கள். இன்றைய நாளில் ஆண்டவரிடத்தில் நம்ம முழு மனசை ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் சரி, நம்மளை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எப்பொழுதும் உங்களுடன் கூட இருப்பார். நீங்கள் கடினமான காலகட்டத்தை கடந்து சென்று கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு விடுதலான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகின்றார். இன்றைக்கி எத்தனையோ பேர் வாழ்க்கை கடினமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம்ல, மாறாதா? மாறி எப்படியாச்சும் வாழ்க்கை நிலைமை சூப்பராக இருக்காதா? சூப்பராக இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா? எத்தனை பேர் எங்கிட்டு இருக்கோம்ல? நிச்சயமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வச்சுருக்காருங்க. அதை தேடி நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறோம். அது நம்ம தேடி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கைக்கான தேவையை நிறையா கொடுக்க போகின்றார். இயேசுவின் நாமத்தில் எங்கள் அரணாய் கோட்டையாய் நாங்கள் கண்டு கொண்டோம் என்று சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க போகின்றோம். காரணம் என்ன? ஏசப்பா எங்கள் கூட இருக்கார். எங்களை பாதுகாக்கக்கூடிய அன்பு ஏசப்பா எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். பிரேஸ் லார்ட். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, தினந்தோறும் ஜெபியுங்கள். முழு மனசோட முழு ஆன்மாவோட ஆண்டவரிடத்தில் கேட்கின்றதை நிச்சயமாக கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்க மாட்டாருங்க, கண்டிப்பாக கொடுப்பாருங்க. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பற்றி யோசிக்கணும் அப்படின்னா, என்ன இன்றைக்கி நாள் இப்படி போச்சு, இன்றைக்கி நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் நம்ம ஒன்று நினைக்கிறது நடக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம்ல. நம்ம ஒரு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இந்த நாளில் இப்படி தான் இருக்கணும்ப்பா, இந்த விஷயம் தான் பண்ண போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஷெடியூல் போட்டு வச்சுருப்போம். ஆனால் அந்த நாள் வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். நம்ம ஒன்று போட்டிருப்போம், அங்கே ஒன்று நடந்து ஒன்று, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வாழ்க்கையில் எதுவுமே நம்ம ஷெடியூல் போட்டு வச்சு நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு நடக்காதுங்க. இன்றைக்கி எத்தனையோ பிளான் பண்ணுறோம்ல. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ட்ரிப் போகிறோம், இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பிளான்லாம் போட்டு வச்சுருப்போம். ஆனால் அந்த நேரம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும்? அவள் தான் சொதப்பலில் முடிஞ்சிடும். இல்லைடா ஒருத்தன் வரல, அவன் வரல, இல்லை வேணா போக வேணாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சொதப்பலான விஷயங்கள் நடக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இல்லை புதுசாக ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது இந்த நாளில் வச்சுக்கலாம்பா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறவங்க. ஆனால் அந்த நாளில் பார்க்கும்போது தான் சரியான அடி அடிக்கும் மழை. இயற்கையை நம்ம திட்ட முடியுமா? முடியாது. ஓகே, அடுத்த தேதியில் வச்சுக்கலாம், இல்லை அடுத்த மாதம் வச்சுக்கலாம் சொன்னால் நம்ம தள்ளி போடுவோம். ஸோ நம்ம வாழ்க்கைக்கான தேவையை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல வச்சுருக்காருங்க. அது எந்த இடம்னு சொல்லி நம்ம தேடி போகின்ற நேரம் இது. ஸோ நல்ல ஒரு பாதை நோக்கி போங்க. நம்ம இயேசப்பா நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. எந்த ஒரு ஆபத்தும் வந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நம்ம இயேசப்பா கண்டிப்பாக பார்த்துக்க போகிறார். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆசீர்வாதங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றார். இன்றைய நாளில் ஆண்டவர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகின்றவர்களை அறிந்திருக்கின்றார். இனி ஏசப்பாவை நம்புறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக நம்ம ஏசப்பா ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்றாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, ஆறுதல் தரும் வாக்கு தத்துவத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன் தகப்பனே. நீர் எங்கள் கண்மலையும் கோட்டையும் அரணும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கின்றனப்பா. உம்முடைய இரக்கத்தால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. ஆறுதல் அளிக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்து எங்களை பலப்படுத்தி இக்கட்டுகளின் வழியாக கடந்து செல்ல எங்களை தைரியப்படுத்தும்படி ஜெபிக்கின்றேன் ஏசப்பா. வேதனைகளை எங்களை விலக்கி உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமாக விளங்கும்படி புதிய நோக்கத்தையும் நம்பிக்கையும் எங்களுக்கு தருவீர்
செய்வீர் என்று விசுவசிக்கின்ற தகப்பனே. ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பியிருக்கின்றோம் அப்பா. எங்கள் வாழ்வில் அற்புதம் நடைபெறுவதற்கு உம்மை மாத்திரமே நம்பியிருக்கின்றோம் எஸ்அப்பா. எங்களுடைய ஜபங்களுக்கு நீர் பதில் தர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடர்ந்து நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எஸ்அப்பா. எங்கள் வாழ்வில் பொறுமையை கொடுங்கப்பா, நிதானத்தை கொடுங்கப்பா, எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய குணத்தை எடுத்து போடுங்கப்பா. கோபத்தை குறைக்க வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே. நிதானமாக யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயம் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் சொல்லி நல்ல ஆற்றலை கொடுங்க ஏசப்பா. நல்ல ஒரு பலனை கொடுங்க ஏசப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறாண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. உடல் தெம்பையும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா. அவங்க நோயிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்க. மருத்துவமனையில் எவ்வளோ பேர் ஐயோ இந்த நோயிலான விட்டு போகாதா அப்படின்னு சொல்லி கண்ணீரும் கவனம் ஜெபிக்கிறாண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எஸ்அப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு கேட்குறேன் எஸ்அப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.